guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு வந்து சூப்பரான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மெனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், சாதம், அப்பளம் எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து அரை மணி நேரத்தில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு கப்பும் புளியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காயை ஒரு சின்ன 10 கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு 10 பூண்டு, அப்புறம் இந்த கத்திரிக்காயை காம்பு நீக்கிட்டு ப்ளஸ் மாதிரி வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ அதுக்குள்ளே வந்து அரிசியும் புளியும் நம்மளுக்கு வந்து ஊறி போயிடும். இப்போது இஞ்சியும் அதே மாதிரி ஒரு துண்டு அளவுக்கு வந்து இஞ்சியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காயை மேலே மட்டும் ப்ளஸ் போடாதீங்க, நல்லா ஃபுல்லாகவே உள்ள வரைக்கும் கட் பண்ணுங்கள். ஆனால் அடி வரைக்கும் கட் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரிய வரும், இல்லைனா உங்களுக்கு வந்து பூச்சியோட போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது நிறைய நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போது ஒரு அடுப்பில் வந்து நான் வந்து இதை வந்து கத்திரிக்காயை வறுத்தெடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளே இப்போ நான் காயெல்லாம் இப்போ கட் பண்ணுறதுக்குள்ளே அரிசி வந்து ஊற வச்சாச்சு. சீக்கிரமாக அரிசி ஊறுறதுக்கு ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து சுடு தண்ணியில் ஊற வைங்க. அதனால என்ன ஆகும், சீக்கிரமாக ஊறிடும். ஸோ சீக்கிரமாக 30 மினிட்ஸில் நம்ம லஞ்ச் செஞ்சிட முடியும். ஸோ இப்போ ஒரு அடுப்பில் கத்திரிக்காய் வந்து வறுத்தெடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு அடுப்பில் குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டீம் வந்த உடனே நான் வெயிட்டரை போட்டுற போகிறேன். ஸோ இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து அடுப்பில் வச்சாச்சு. அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த காயெல்லாம் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலரே மாறி கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கல. இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம்னா தனியாக வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ கத்திரிக்காய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சில பேர் வந்து இதுக்குள்ளேயும் மசாலா ஸ்டஃப் பண்ணி அதை கூட வறுத்தெடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லா கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கத்திரிக்காயை எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மசாலாலாம் உள்ளே போயிட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா ஆந்திரா டிஷ்ஷு. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாகவே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லா கத்திரிக்காயும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம வறுத்தெடுத்த அதே எண்ணெயில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 பூண்டு, நம்ம 10 பூண்டு தொளிச்சோம்ல அது கொஞ்சம் ரசத்துக்கும் கொஞ்சம் இந்த குழம்புக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு இஞ்சி. இது எல்லாமே நம்ம வந்து நல்லா வணக்கிக்கலாம். இது இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அது பாட்டுக்கு வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இப்போ நான் வந்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ குக்கரில் நம்ம சாதம் வச்சோம்ல அது வந்து நம்மளுக்கு வந்து விசில் விட்டு வெந்தாச்சு. இப்போது சாதம் வந்து ரெடி. இப்போது நம்ம இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தோம்ல, இப்போ நல்லா வந்து கலர் மாறி நல்லா வணங்கியாச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஆறுறதுக்காக. இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கை வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு அடுப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சாதம் வச்சோம்ல அந்த அடுப்பு வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து பெரிய இன்க்ரீடியன்ஸ் ஒன்றுமே போட போகிறதில்ல, சீக்கிரமாக செய்கிற மாதிரி தான் நம்ம இதில் எல்லாமே பண்ண போகிறோம். அதனால உருளைக்கிழங்கை ஒரு பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு ஸ்லோவில் வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்கட்டும். மூடி வைக்கக்கூடாது. நல்லா வந்து ஒரு 75% வந்து நல்லா வறுத்தெடுத்துடணும். இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கியாச்சு. இந்த அளவுக்கு ஆனவுடனே இது வந்து ஆறுறதுக்கு விட்டுடலாம். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேங்கன்னா ரசத்துக்கு தேவையானதை அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு 2 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளி வேணும்னா நீங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் குருமிளகும் 1 ஸ்பூன் சீரகமும் போட்டு அரைச்செடுத்தாச்சு. இதை வந்து ஒரு வானிலே தண்ணியை ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நான் வச்சுருக்கேன். இப்போது இது கூட புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம புளி வந்து குழம்புக்கும் ரசத்துக்கும் சேர்த்து ஊற வச்சுருந்தோம். இது கூட வந்து கருவேப்பிலையும்
நம்ம வந்து பூண்டு வந்து மீதி வந்து வச்சுருந்தோம்ல அந்த பூண்டை வந்து தட்டி போட்டுக்கிறேன் நான். ஸோ இப்போ இதையும் வந்து அந்த கொதிக்கிற ரசத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 30 மினிட்ஸில் செய்கிறோன்னா நிறைய வெசல்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது, டைமும் சேவ் ஆகணும். ஸோ அதனால் நான் நிறைய வெசல்ஸும் எடுத்துக்க போகிறதில்ல. இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணி கலந்து விட்டுற போகிறேன். இப்போ நான் ரசத்தூள் எதுவுமே போடலை, அவ்வளோதான். இது கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதுக்கு சில்லி பவுடர் எதுவுமே மசாலா எதுவுமே போடலை, வெறும் சாம்பார் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ ரசம் கொதிச்சுது இல்லையா, அதே ஸ்டவ்வில் ரசத்தை இறக்கி வச்சுட்டு அதுக்கு தாளிப்பு கொட்டிக்கலாம். இப்போ ஒரு சின்ன இதில் வந்து தாளிக்கிறதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். இதில் கடுகு, ஒரு பெரிய வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து ரசத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ரசத்தை ரெடி பண்ணியாச்சு. ஸோ சாதமும் ரசமும் ரெடி. இப்போ அடுத்து வந்து உருளைக்கிழங்கு ஒரு இதில் வந்து வறுத்துட்ருக்கோம்ல, அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் இந்த முதல்ல 75%லேயே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் வந்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக கடைசியாக தான் நான் உப்பு போடுறேன். அந்த பச்சை வாசனை இல்லாமல் இப்போ கடைசியாக உப்பு போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விடாது. நீங்கள் முதல்லையே உப்பு போட்டுட்டிங்கன்னா தண்ணி விட்டு வதவதான் ஆகிடும். இப்போது நம்ம ஏற்கனவே வச்சுருந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது ஆறி போயிடுச்சு. அது கூட சேர்ந்து ஒரு மிக்சியில் 1 கை அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வறுத்தெடுத்தோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காயை வணக்கினோம். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் தான் வந்து தக்காளி வெங்காயத்தெல்லாம் வணக்கினேன். இப்போவும் அதே பாத்திரத்தில் தான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு, எல்லாமே நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் 2 வரமிளகா போட்டு அரைச்ச விழுதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வேகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் விடுங்க, கொஞ்சம் கொதி வரட்டும். ஸோ கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தாளிக்கும் போது வரமிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா வந்து இது கொதிக்கட்டும். கொதித்த உடனே கொஞ்சமாக நம்ம வந்து புளி தண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு எல்லா கத்திரிக்காயையும் நம்ம வறுத்து வச்ச கத்திரிக்காயெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு இதை வந்து குக் பண்ணுங்க. ஸோ பார்க்கறதுக்கே சூப்பராக, ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ இன்னொரு பேனில் வந்து நான் செஞ்சு வச்சது எல்லாமே வந்து பாத்திரம் மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரசம், அப்புறம் வந்து பொரியல், இந்த உருளைக்கிழங்கு வறுவல், இது எல்லாமே வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போது நம்மளுக்கு குழம்பு ஒரு இதில் கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் இன்னொரு அடுப்பில் வந்து நான் அப்பளம் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த நம்ம லஞ்ச் செய்யும் போதே சுற்றி இருக்கிற இடத்தையும் நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் இதெல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணிட போகிறேன். எதெல்லாம் லைட்டாக ரின்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ரின்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்பளமும் பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், குழம்பும் கொதிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சூப்பராக வந்து லஞ்ச் மெனு வந்து ஒரு 30 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், பார்க்கவே சூப்பர் யம்மியாக இருக்குது. சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், தயிர். ஸோ சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு லஞ்ச் மெனூஸ் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.